கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். நம்ம சுடலை பாபாவும் 200 திருடர்களும் வரிசையில டெண்டர் முறைகேடு, பொங்கல் பரிசு ஊழல், பருப்பு கொள்முதல், நில அபகரிப்பு, விவசாயிகளை கண்டுக்காதது, ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒன்னும் பண்ணாததுன்னு உச்சக்கட்ட வரிசையில இருக்காரு நம்ம உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி. அதே மாதிரி நீங்க டிபிஎஸ்ல இது நெல் முளைச்சிருக்குன்னு சொல்றீங்க. அதாவது இதுவரைக்கும் நாங்கள் எவ்வளோ கொள்முதல் பண்ணியிருக்கோம் தெரியுங்களா? 1,62,000. இன்னும் கொள்முதல் பண்ண வேண்டியது இன்னும் கொஞ்சம் தான். நாங்கள் கொள்முதல், அதாவது ஓப்பன் கேப்ஸாக இருந்தாலும் சரி, கவர்டு கேப்ஸ் 4 இடம் சொன்னேன். அது ஒரு சுமார் ஒரு 30,000 மெட்ரிக் டன்னை கவர்டில் வச்சுருக்கிறோம். ஓப்பன் கேப்ஸில் சுமார் 1,00,000 மெட்ரிக் டன்னை கவர்டில் வச்சுருக்கிறோம். டிபிஎஸ்சியில் எங்காவது நீங்கள் முளைச்சிருக்குன்னு சொன்ன அவர் சொல்கிறார் எதிர்கட்சி தலைவர், ஏதாச்சும் அவர் எதிர்கட்சி தலைவர் முறையில் ஏதாவது ஒரு அரசாங்கத்தின் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்லணும்னு நினைக்கலாம். இந்த அரசை பொறுத்தவரை மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு நெல்மணி கூட மழையில் சேதமடையக்கூடாது, சேதாரமடையக்கூடாது என்பதற்காகத்தான் இத்தனை கூட. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுமா? தாழ்த்தப்பட்டவங்களுக்கு செய்ய கிடையாது, வசதி உள்ளவங்களுக்கு தான் அரசியல் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. விவசாயிக்கு எதுவுமே கிடையாது. 525 கோரிக்கை கொடுத்தாரு அவரு நின்று ஜெயிக்கிறப்ப. எத்தனை கோரிக்கை செஞ்சிருக்காரு? சிப்பத்துக்கு 44 ரூபா எடுக்கிறாங்க தலைவரை. 32 ரூபா லோடு மெடிலாம் கொடுக்கணும், லஞ்சமாக கொடுக்கணும். கவர்மெண்ட் தனிப்பட்ட முறையில் சம்பளம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் ஒரு சிப்பத்துக்குன்னு எங்கிட்ட பணம்னு வாங்கிக்கிறாங்க. இந்த நெல் ஈரப்பதமாக இருக்குது, அதாக இருக்குன்னு சொல்லிட்டு லேட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப நாங்களே வந்து லஞ்சம் கொடுக்கறதுக்கு நாங்களே தள்ளப்படுறோம். விவசாயிகளை இப்படி வேதனைக்கு உள்ளாக்குனதோட மூட்டைக்கு மூட்டை 40 ரூபாய் வரைக்கும் கமிஷனை வாங்கிட்டு அந்த நெல் மூட்டைகளை எல்லாம் நுகர்பொருள் வாணிப கழக குடோன்களுக்கும் அரவை தொழிற்சாலைகளுக்கும் கொண்டுட்டு போறதுக்கு பயன்படுத்துற லாரிகளுக்கு டெண்டர் விடுறதுல இப்போ வரைக்கும் 300 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்க. மொத்த ஒப்பந்த காலத்தை கணக்கு பண்ணா 1000 கோடி ரூபாய் வரைக்கும் முறைகேடு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. தமிழ்நாடு டெண்டர் விதிகள் சட்டத்தின்படி ஒரு ஒப்பந்தத்துல முன்னாடி இருந்ததை விட 5% அளவு தொகை கூடுதலாகவோ இல்ல குறைவாகவோ இருக்கலாம். ஆனா சுடலை பாபா ஆட்சியில 107% அளவுக்கு கூடுதலா தொகையை வச்சு கொள்ளையடிக்கிறாங்க. இவங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களை பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. சரி, ஒரு தார்பாய் கொடுத்து விவசாயிகளை தான் பார்க்கல, பொதுமக்களுக்கு ஒழுங்கா ரேஷன் பொருட்களை கொடுக்கல, பொங்கல் பரிசு தொகுப்புலையும் ஒழுகுன வெள்ளம், பள்ளி விழுந்த புலியெல்லாம் கொடுத்து கொடுமைப்படுத்தினாங்கன்னு பார்த்தா ஐயா சக்கரபாணி சொந்த தொகுதி மக்களுக்கே ஒன்னும் பண்ணலையாங்க. 6 தேர்தல்கள்ல ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இவரு மைதானம் கட்டித்தரேன் அப்படி இப்படின்னு கதை அளந்து விட்டு இருக்காரு. அதையும் பண்ணல. சத்திரப்பட்டி பகுதியில மக்களுக்கு ஒரு பொது சுகாதார மருத்துவமனை இல்லைன்னு கதறாங்க. மஞ்சநாயக்கம்பட்டி பகுதியில பள்ளிக்கூட கட்டடம் எல்லாம் இடிஞ்சு படிக்கிற பசங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னா அதையும் பார்க்கல. குப்பையை கொளுத்தி விட்டு ஊர் முழுக்க மூச்சு திணறல் வந்து மக்கள் எல்லாம் சாகுறாங்க. எதையும் கண்டுக்கவே இல்லையே. அதனாலதான் சுடலை பாபாவோட திருடர்கள்ல தலைவருக்கு தனி இடம் கொடுத்திருக்காங்க. உணவுத்துறை மந்திரி சக்கரபாணியினுடைய உறவினர் கபிலன் என்பவர் அடாதுடியாக ஒரு மோசடியான பத்திரப்பதிவை 2023 ஏப்ரல் 10ஆம் தேதி ஒரு மோசடியான பத்திரப்பதிவை ஏற்படுத்தி 100 குண்டர்களை வச்சு அடியார்களோடு வந்து எங்களை அடித்து வெளியே துரத்தி விட்டு மோசடி பத்திரப்பதிவெல்லாம் விசாரணை பண்ணி உடனடியாக எங்களுக்கு நல்ல தீர்வு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இல்லைன்னா நாங்கள் தற்கொலை பண்ணிக்கிற ஒரு சூழ்நிலையே உருவாகும். இப்படி சும்மா போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்க சுடலை பாபாவும் 200 திருடர்களும் கூடிய விரைவில் கூண்டோட இருக்க வேண்டிய இடத்துக்கு போவாங்க. மக்களை ஏமாளிகளா நினைக்கிற அறிவாலய அரசர்கள் அடியோட மறைகிற காலம் ரொம்ப தூரம் இல்லை. திமுகவே ஊழல், ஊழல்லாம் திமுக. இந்தியாவிலேயே ஊழலுக்காக கிடைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்.